மலேசியாவில் ஆளும் தேசிய முன்னணியில் அங்கம் வகிக்கும் மலேசிய இந்தியன் காங்கிரஸ் அங்குள்ள இந்தியர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டு வருகிறது. அக்கட்சியின் தலைவராக டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மலேசிய அரசாங்கத்தில் அந்நாட்டு இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் முதன்மை கட்சியாக மாய்கா எனப்படும் மலேசியன் இந்தியர் காங்கிரஸ் திகழ்கிறது. இக்கட்சி 1946ஆம் ஆண்டு ஜான் தீவி என்பவரால் துவங்கப்பட்டது. 67 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கட்சி மலேசிய இந்தியர்களின் அரசியல் உரிமை, சமூக பொருளாதார மேம்பாடு, கல்வி அடைவு நிலை மற்றும் கலை கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளது. மலேசிய அரசாங்கத்தில் இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் அக்கட்சியை சார்ந்த 2 முழு அமைச்சர்களாகவும் 2 துணை அமைச்சர்களாகவும் பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இக்கட்சியின் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. கடந்த மே மாதம் நடைபெற்ற மலேசியாவின் 13வது பொதுத் தேர்தலில் கேமரன் மலை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக விளங்கும் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் மீண்டும் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் மலேசிய இந்தியர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அக்கட்சியின் வரலாற்றில் 8வது தேசிய தலைவராக டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் திகழ்கிறார். மலேசிய இந்திய சமுதாயத்தின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தொடர்ந்து அரசாங்கத்திடம் முன்வைத்து சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு மேலும் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த வெற்றி அவருக்கு உந்துதலாக அமையும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவும் மக்களின் நம்பிக்கையாகவும் உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து வேதகுமாரி.